இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனை யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 12 17 முடிய. ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார், நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. இவ்வாறுதான் ஆண்டவர் இயேசு நமக்கு விளக்குவார். இவ்வாறுதான் நண்பர்களுக்காக உயிரை கொடுக்கின்ற உயர்ந்த இணையில்லாத அன்பு வெளிப்படும். இயேசுவிடம் நாம் அன்பு கொண்டிருப்பது போல மற்றவரிடமும் அன்பு கொண்டிருக்க வேண்டும். இயேசுவினுடைய கட்டளையே அதுதான். யோவான் நற்செய்தியில 13:34, 35 வாசிக்கிறோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்தால் உலகம் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று கண்டுகொள்ளும். அன்பு செய்வதனால்தான் இந்த வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. இயேசுவினுடைய சீடர்களாக இருக்க முடியும். இயேசுவினுடைய அன்பிலே நிலைத்திருக்க முடியும். இயேசுவனுடைய அன்பிலே நிலைத்திருந்தால் நாம் நண்பர்கள், பகைவர்கள் யாருக்காகவும் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறோம். இயேசு நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது, பாவத்தினால் இயேசுவுக்கு பகைவர்களாக இருந்த பொழுது நம்மை மீட்கும்படி உயிரை கொடுத்தார். ஆகையினால் நாம் மற்றவர்களுக்கு தியாக உணர்வோடு உயிரை கொடுக்க, பகிர்ந்து வாழ, மற்றவர்களை தாங்க, மற்றவர்களுக்காகத்தான் நாம் இருக்கிறோம் என்று இயேசுவை போல நாம் வாழ, நமக்கு வாழ்க்கையின் அடிப்படை ரகசியமாக இருப்பது என்ன? ஆண்டவரை அன்பு செய்வது, அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பது. அவ்வாறு செய்யும் பொழுது நமக்கு ஒரு பெரிய அழைப்பின் வெளிப்பாடு கிடைக்கிறது. என்ன அழைப்பின் வெளிப்பாடு? நாம் இயேசுவிற்கு நண்பர்களாகிறோம். நண்பர்கள் என்றேன், உங்களை பணியாளர்கள் என்று அழைக்கவில்லை, நண்பர்கள் என்று குறிப்பிடுகிறார் ஆண்டவர் இயேசு. நம்முடைய வாழ்விலே நாம் வெறும் பணியாளர்களாக இருப்பதென்றால் பல கடமைகளை செய்ய வேண்டியிருக்கும். ஆனால் இயேசு ஒருபடி மேலாக நம்மை இருக்கும்படி, வாழும்படி அழைப்பு விடுக்கிறார். என்ன அது? இயேசுவிற்கே நண்பர்கள், கடவுளுக்கு நண்பர்கள். அதற்கு அடிப்படை விதியாக கடவுள் சொல்லுவது நாம் அன்பு செய்வது, கடவுளை அன்பு செய்வது, அயலானை அன்பு செய்வது, அன்பின் வழியாக கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பது. கடவுளுடைய கடட்டளைகளில் முதன்மையாக இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தது மற்றவர்களுக்காக உயிரையும் கூட கொடுப்பது. அந்த தியாக உணர்வு உள்ளத்தில் இருந்தால் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறோம், கட்டளைகளை கடைபிடிக்கிறோம், அயலானை அன்பு செய்கிறோம், எல்லாம் நடைபெறுகிறது. அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கை ஒரு கடலில் நீந்தி கரை சேருவதை போல, உடைந்த கப்பலிலிருந்து இறங்கி வந்து கரை சேருவதை போல, திமிங்கலங்களுக்கு தப்பி, பெரும் மீன்களுக்கு, சுறா மீன்களுக்கு தப்பி, ஆண்டவரே, நாங்கள் உயிரோடு கரை சேர்வதை போல நிலைவாழ்வை நோக்கிய பயணத்தில் உம்மை அன்பு செய்வது, அயலாரை அன்பு செய்வது, இவ்வாறு உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பது, இதன் விளைவாக உம்முடைய நண்பர்களாவது, இவைகளெல்லாம் நிகழும் என்ற உண்மைகளை, பேருண்மைகளை உள்ளத்தில் ஏந்தி செயல்பட எங்களுக்கு ஆவியின் ஆற்றலை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.